அண்மை செய்தி சென்னை பல்லாவரம் அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் மனோகரன். மனோகரன், விவரங்கள். வணக்கம் ரிதி. அதாவது சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் பகுதியில் 2 வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான தீபக் தற்போது பல்லாவரம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து பல்லாவரம் போலீசார் அவரை அழைத்து சென்று சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது முன்னதாக முடிச்சூரில் யார் கெத்து என்ற போட்டி காரணமாக ஏற்பட்ட மோதலில் ஆறுமுகம் மற்றும் அவரது நண்பர் சதீஷ் ஆகியோரை ஒரு கும்பல் திரிசூலம் பகுதியில் உள்ள வீட்டுக்குள் புகுந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். மேலும் இந்த கொலை சம்பவம் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து நண்பர்களுக்கு அனுப்பியதும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 2 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான தீபக் தற்போது பல்லாவரம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அதே போல மீதமுள்ள குற்றவாளிகளை தற்போது போலீசார் தேடி வருகிற பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.